தொடுதிரை மடிக்கணினி இணையம் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே, கடந்த சில வீடியோக்களில் பிஜிடிஆர்பி முதுகலை ஆசிரியர் தேர்வாணையம் நடத்துகின்ற பிஜிடிஆர்பி ஜுவாலஜி அதாவது விலங்கியல் பாடத்தில் 2 எபிசோடுகளாக யூனிட் 2ஐ பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோ தொகுப்பில் கார்போஹைட்ரேட் வளர்சிதை மாற்றம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோ தொகுப்பில் பார்ப்போம். இந்த கார்போஹைட்ரேட் ஆனது செரிமானம் அடைந்து குளுக்கோஸ் உற்பத்தியில் முடிவடைகிறது. அப்போ கார்போஹைட்ரேட் செரிமானம் குளுக்கோஸ் உற்பத்தியில் முடிவடைகிறதாம். இந்த குளுக்கோஸுகள் இரத்த நாளங்களால் உறிஞ்சப்பட்டு பின் உடலின் பல்வேறு பாகங்களை சென்றடைகிறது. அப்போ தேவையின் போது குளுக்கோஸ் ஆக்சிகரணம் அடைந்து ஆற்றலை தருகின்றன. இவ்வாற்றல் உயிரின் பல்வேறு செல்களுக்கு அவசியமாகிறது. அதனால தான் குளுக்கோஸை நம்ம குளுக்கோஸ் இஸ் அ டைப் ஆஃப் மோனோசாக்கரைட், அதாவது கார்போஹைட்ரேட்டில் ஒற்றை சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. அதனால தான் குளுக்கோஸ் இன்ஸ்டன்ட் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. விளையாட்டு வீரர்களுடைய துணை உணவாக இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்குற ஒரு உணவு எதுனா குளுக்கோஸ் என்று அழைக்கிறாங்க. அப்போ தேவையின் போதுதான் இந்த குளுக்கோஸ் ஆக்சிகரணம் அடைந்து ஆற்றலை தருகிறது. இந்த ஆற்றல் உயிரின் பல்வேறு செல்களுக்கு அவசியமாகிறது. அப்போ குளுக்கோஸ் ஆக்சிகரணம் அடையும் போது அது எப்படி ஆக்சிகரணம் அடையினா கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் சிதைந்து நுரையீரலாலும் தோலாலும் வெளியேற்றப்படுகிறது. அப்போ குளுக்கோஸ் ஆக்சிஜன் அடைந்து CO2 ஆக மற்றும் நீராக சிதைந்து நுரையீரலாலும் தோலாலும் வெளியேற்றப்படுகிறது. அப்போ குளுக்கோஸின் ஆக்கமும் சிதைவும் கார்போஹைட்ரேட் மாற்றம் எனப்படும். அப்போ கார்போஹைட்ரேட்டுடைய மாற்றம் என்றால் குளுக்கோஸினுடைய ஆக்கமும் அதனுடைய சிதைவும் தான். அப்போ கார்போஹைட்ரேட் வளர்சிதை மாற்றத்தை நம்ம 4 விதமான தலைப்புகளில் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம். இதில் தான் கேள்வி கேட்குறாங்க. கார்போஹைட்ரேட் வளர்சிதை மாற்றத்தை நம்பர் 1 குளுக்கோஜன் உற்பத்தி, 2வது கிளைக்கோஜன் சிதைவு, 3வது குளுக்கோஸ் சிதைவு, 4வது கிரப் சுழற்சி என 4 தலைப்புகளில் பார்ப்போம். முதலாவதாக கிளைக்கோஜன் உற்பத்தி. இந்த கிளைக்கோஜன் அதாவது குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் ஆகிய ஒற்றை சர்க்கரையிலிருந்து பல்வேறு வேதியியல் வினைகளுக்கு உட்பட்டு இந்த கல்லீரல் தான் கிளைக்கோஜனை உற்பத்தி ஆக்குறது. அப்போ நம்ம எடுத்துக்கிற கார்போஹைட்ரேட், அந்த கார்போஹைட்ரேட் நம்மளுக்கு குளுக்கோஸ் ஆக ஈவன் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் இதெல்லாம் ஒற்றை சர்க்கரை. அப்போ குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ் அதுதான் பார்த்தோன்னா நம்மளுக்கு மால்டோஸ்ன்னு சொல்லுவாங்க. குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ் அதுதான் சுக்ரோஸ்ன்றாங்க. குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸ் அதான் லாக்டோஸ். அப்போ குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் மூன்றுமே ஒற்றை சர்க்கரையிலிருந்து பல்வேறு வேதியியல் வினைகளுக்கு உட்பட்டு கல்லீரல் என்ன செய்யுதுன்னா கிளைக்கோஜனை உற்பத்தி ஆக்குறது. அப்போ குளுக்கோஸ் எக்ஸோகைனேஸ் என்ற நொதியுடன் செயல்பட்டு அப்போ குளுக்கோஸ் எக்ஸோகைனேஸ் என்ற நொதியுடன் செயல்பட்டு என்சைமுடன் செயல்பட்டு அது குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டை உருவாக்குறது. ரொம்ப முக்கியம். கிளைக்கோஜன் உற்பத்தியில் முதல் கிளைக்கோஜன் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா கல்லீரல். அப்போ கல்லீரலில் கிளைக்கோஜன் உற்பத்தி ஆகுவதற்கு மூல காரணம் ஒற்றை சர்க்கரையிலிருந்து பல்வேறு வேதிகள் வினைகளுக்கு உட்படுத்துகிறாங்க. எக்ஸாம்பிள் குளுக்கோஸு, ஃப்ரக்டோஸு, கேலக்டோஸ் ஆகிய ஒற்றை சர்க்கரையிலிருந்து பல்வேறு வேதியியல் வினைகளுக்கு உட்பட்டு கல்லீரல் கிளைக்கோஜனை உற்பத்தி ஆக்குறது. அப்போ இந்த குளுக்கோஸ் எக்ஸோகைனேஸ் என்ற என்சைம் அந்த நொதியுடன் செயல்பட்டு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக உருவாகிறது. அப்போ ஃபர்தராக குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் பாஸ்போகுளுக்கோமியூட்டேஸ் என்ற நொதியுடன் வினை புரிந்து மீண்டும் இனமாகதான் குளுக்கோஸ் 1,6 பாஸ்பேட்டாக மாறுகிறது. அப்போ குளுக்கோஸ் எக்ஸோகைனேஸுடன் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் ஆகும். குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் எப்படி கிடைச்ச குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் பாஸ்போகுளுக்கோமியூட்டேஸ் என்ற நொதியுடன் வினை புரிந்து குளுக்கோஸ் 1,6 பாஸ்பேட்டாக மாறுகிறது. அப்போ இந்த குளுக்கோஸ் 1 பாஸ்பேட் பாஸ்பர்லேஸ் என்ற நொதியுடன் இணைந்து அப்போ இந்த பாஸ்பர்லேஸ் என்ற என்சைம் அப்போ 3 விதமான என்சைம் வருது பாருங்க. முதல் என்சைம் எக்ஸோகைனேஸ், குளுக்கோஸ் எக்ஸோகைனேஸ். 2வது பாஸ்போகுளுக்கோமியூட்டேஸ். 3வது பார்த்தோன்னா பாஸ்போர்லேஸ் என்ற நொதியுடன் இணைந்து கிளைக்கோஜன்களாக மாறுகிறது.
இதே போன்றுதான் ஃப்ரக்டோஸ் மற்றும் கேலக்டோஸும் கிளைக்கோஜனாக மாறுகிறது. இது குளுக்கோஸாக மாறுறது மட்டும்தான். அப்போ குளுக்கோஸ் மாற்றம் அடையதில் இன்வால்வ் ஆகிற என்சைம்ஸ் எதுன்னு கேட்கலாம். குளுக்கோஸ் எக்ஸோகைனேஸ். அந்த குளுக்கோஸ் எக்ஸோகைனேஸ் தான் என்னவா மாற்றுது? குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக மாற்றுது. அப்படி குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் என்ன ஆகுது? பாஸ்போ குளுக்கோ மியூட்டேஸ் வந்து அந்த நொதியுடன் வினைபுரிந்து குளுக்கோஸ் 1,6 பாஸ்பேட்டாக மாறுகிறது. அப்படி குளுக்கோஸ் 1 பாஸ்பேட் வந்து பாஸ்பரலேஸ் என்ற நொதியுடன் இணைந்து கிளைக்கோஜனாக மாறுகிறது. இதே போன்ற அடுத்த ஒற்றை சக்கரான பிரக்டோஸும் கேலக்டோஸும் கிளைக்கோஜனாக மாற்றுகிறது. அப்போ குளுக்கோஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸோகைனேஸ். அந்த எக்ஸோகைனேஸ் என்ற நொதி தான் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா மாத்துது. அப்போ அந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டை பாஸ்போ குளுக்கோ மியூட்டேஸ் என்ன செய்யுதுன்னா குளுக்கோஸ் 1 பாஸ்பேட்டா மாத்துது. அப்போ அந்த பாஸ்பரலைஸ் தான் கடைசியா கிளைக்கோஜனாக மாற்றுது. இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா கல்லீரல் நடைபெறுகிறது. இரண்டாவது கிளைக்கோஜன் சிதைவு. அப்ப ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவு குறையும் போது, ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு குறையும் போது கல்லீரில் சேமித்து வைக்கப்பட்ட இந்த கிளைக்கோஜன் என்ன ஆகுனா சிதைந்து குளுக்கோஸாக மாறி ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு இயல்பு நிலைக்கு கொண்டு வரப்படுகின்றன. அதனால தான் ரத்த சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கிற உணவுப் பொருட்களில் ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் அளவை அதிகரிக்காதான கிளைசமிக் இண்டெக்ஸ் பொருளை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அப்போ லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிற உணவு ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை இன்க்ரீஸ் பண்ணாது. அப்போ நம்முடைய கல்லீரல் தான் லிவர் இல்லையா, அந்த லிவர் தான் பிளட் பேங்க்னு அழைக்கிறா. அப்போ ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு குறையும் போது கல்லீரில் சேமித்து வைக்கப்பட்ட கிளைக்கோஜன், அந்த கிளைக்கோஜன் சிதைந்து குளுக்கோஸாக மாறி ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு இயல்பு நிலைக்கு கொண்டு வரப்படுகிறது. அப்ப கிளைக்கோஜன் பாஸ்போரலேஸ் என்ற நொதியுடன் இணைந்தும் மாறுகிறது. அப்ப குளுக்கோஸ் 1 பாஸ்பேட்டாக மாறுகிறது. அப்படி குளுக்கோஸ் 1 பாஸ்பேட்டு பாஸ்போ குளுக்கோ மியூட்டேஸ் நொதியுடன் இணைந்து மீண்டும் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக மாறுது. அப்ப குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டுடன் கல்லீரல் பாஸ்பேட் என்ற நொதி இணைந்தும் குளுக்கோஸாக மீண்டும் மாத்துது. அப்ப முதல்ல வந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட், அந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் 1,6 பாஸ்பேட்டாக மாறி கிளைக்கோஜனில் சோர்படுது. அப்ப அந்த கிளைக்கோஜனில் இருக்கிற குளுக்கோஸ் வந்து மீண்டும் எப்படி குளுக்கோஸாக மாறுது தான் இரண்டாவது கிளைக்கோஜன் சிதைவு என்று பார்க்கிறோம். அப்ப அந்த கிளைக்கோஜன் சிதைவு முதல்ல கிளைக்கோஜன் பாஸ்போரலேஸ், அந்த பாஸ்போரலேஸ்ல அது என்ன பண்ணுது, கிளைக்கோஜன் குளுக்கோஸ் 1 பாஸ்பேட்டாக மாத்துது. அந்த குளுக்கோஸ் 1 பாஸ்பேட் வந்து பாஸ்போ குளுக்கோ மியூட்டேஸ் என்ற என்சைமுடன் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக மாத்துது. அப்ப அந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் தான் கல்லீரல் பாஸ்பேட்ல குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது. அப்ப கிளைக்கோஜன் குளுக்கோஸாக மாற்றப்படுவதுதான் குளுக்கோஜன் சிதைவு என்று அழைக்கிறாங்க. அப்ப இந்த கிளைக்கோஜன் சிதைவும் அதே கல்லீரல தான் நடக்குது. அப்ப கிளைக்கோஜனுடைய சிதைவு ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவு குறையும் போதுதான் கல்லீரிலிருந்து சேமித்து வைக்கப்பட்ட கிளைக்கோஜன் சிதைந்து குளுக்கோஸாக மாறி ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு இயல்பு நிலைக்கு கொண்டு வருது. அப்ப அதுக்கு முக்கியமான காரணமான என்சைம் என்னன்னா கிளைக்கோஜன் பாஸ்பரலேஸ் என்ற நொதியுடன் இணைந்துதான் குளுக்கோஸ் என்னவா மாறுது, குளுக்கோஸ் 1 பாஸ்பேட்டாக மாறுது. அப்படி கிடைத்த குளுக்கோஸ் 1 பாஸ்பேட்டு பாஸ்போ குளுக்கோ மியூட்டேஸ் நொதியுடன் இணைந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக மாறி அந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டு கல்லீரல் பாஸ்பேட் என்ற நொதியுடன் இணைந்தது குளுக்கோஸாக மாற்றப்படுகிறது. அப்ப கிளைக்கோஜன் பாஸ்போரலேஸ் என்சைம் குளுக்கோஸ் 1 பாஸ்பேட் பாஸ்போ குளுக்கோ மியூட்டேஸ் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் கல்லீரல் பாஸ்பேட் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது. அடுத்தது குளுக்கோஸ் சிதைவு. இந்த குளுக்கோஸ் சிதைந்து அப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைக்கோஜனாகவும் ஈவன் கிளைக்கோஜன் குளுக்கோஸாக சிதைது அடையுதுன்னு பார்த்தோம். இப்போ குளுக்கோஸுடைய சிதைவு என்ன ஆகுதுன்னா லாக்டிக் அமிலமாக மாறி, அதுதான் லாக்டிக் அமிலம் தான் என்னவாமா மாறுது, கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் சிதைகிறது. இது நிகழ்வு ரெண்டுத்துல ஒன்று தோல்ல நடக்கும், நுரையீரலில் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் சிதைந்து லாக்டிக் அமிலமாக மாறி அது கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் சிதைகிறது. இந்த சிதைவின் பல வினைகள் எப்படி நடக்குன்னா அனரோபிக் கண்டிஷன் நடக்கும், காற்றற்ற நிலையில். அப்ப காற்றுள்ள சூழலுக்கு வேற ஏரோபிக் என்று பெயர், காற்றற்ற நிலையில வந்து அனரோபிக்ல நிகழ்கிறதா. அப்ப குளுக்கோஸ் சிதைந்து லாக்டிக் அமிலமாக மாறி அது கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் சிதைந்து அந்த சிதைவினுடைய வினை எப்படி நடைபெறும்னா காற்றற்ற நிலையில்,
அதாவது அனரோபிக் கண்டிஷன்ல நடக்குமா? அப்ப முதலாக எக்ஸோகைனேஸ் என்ற நொதியின் உதவியால், எக்ஸோகைனேஸ் என்ற ஒரு நொதியின் உதவியால் தான் குளுக்கோஸ் அல்லது கிளைக்கோஜன், அந்த குளுக்கோஸ் அல்லது கிளைக்கோஜன் என்னவா மாறுது? குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக மாற்றம் அடைகிறது. அப்ப இந்த வினைக்கு வேண்டிய பாஸ்போர்ட் அந்த பாஸ்பேட் செல்லின் புரோட்டோபிளாசத்துல எப்படி எடுத்துக்கணும்? ஏடிபி மாலிகுல்ல இருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்ப எக்ஸோகைனேஸ் என்ற நொதியின் உதவியால தான் இந்த குளுக்கோஸ் ஆனது என்னவா மாறுது? கிளைக்கோஜன் அந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக மாற்றம் அடைந்து பாஸ்பேட் செல் இருந்து புரோட்டோபிளாஸ் இருந்து ஏடிபி எனர்ஜி செல்களை எடுத்துக்கொள்ளப்படுகிறதா. அடுத்து பாருங்க, குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் பாஸ்போ எக்ஸேஸ் ஐசோமெரேஸ் என்ற நொதியுடன் இணைந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் பாஸ்போ எக்ஸோ ஐசோமெரேஸ் என்ற நொதியுடன் இணைந்து பிரக்டோஸ் 6 பாஸ்பேட்டாக உருவாகிறது. பிரக்டோஸ் 6 பாஸ்பேட். அப்படி பிரக்டோஸ் 6 டைபாஸ்பேட்டுடன் பாஸ்போ பிரக்டோகைனேஸ் என்ற நொதியுடன் இணைந்து அது என்ன ஆகுதுன்னா பிரக்டோஸ் 6 டைபாஸ்பேட்டாக உருவாகுது. அப்ப ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்ல இருந்து பிரக்டோஸ் 6 பாஸ்பேட், பிரக்டோஸ் 6 பாஸ்பேட்ல இருந்து பிரக்டோஸ் 6 டைபாஸ்பேட் ஏதாவது உருவாகி அது என்ன ஆகுதா? பல்வேறு வினைகளுக்கு உட்பட்டு அந்த பிரக்டோஸ் 6 டைபாஸ்பேட் தான் பல்வேறு வினைகளுடன் உட்பட்டு பைருவிக் அமிலமாக மாற்றமடைகிறது. அப்ப அந்த பைருவிக் அமிலம் தான் லாக்டிக் ஹைட்ரோஜனேஸ் என்ற நொதியுடன் இணைந்தும் லாக்டிக் அமிலமாக மாறுகிறது. அப்ப பைருவிக் அமிலம், அந்த பைருவிக் அமிலம் தான் லாக்டோ ஹைட்ரோஜனேஸ் என்ற எதிருடன் இணைந்து லாக்டிக் அமிலமாக மாறுகிறது. அப்ப இது குளுக்கோஸ் உடைய சிதைவு எப்படி நடைபெறுதா? குளுக்கோஸ் சிதைந்து லாக்டிக் அமிலமாகவும் ஈவன் அது கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் சிதைந்து விட்டு இந்த சிதைந்த வினைகள் எங்க நடக்குதுன்னா அனரோபிக் கண்டிஷன் நடக்குது. அப்ப லாஸ்டா பைருவிக் அமிலம் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து பிரக்டோஸ் 6 பாஸ்பேட் ஆகவும் ஈவன் பிரக்டோஸ் 6 டைபாஸ்பேட்டுடன் பாஸ்போ பிரக்டோகைனேஸ் நொதியுடன் இணைந்து ஈவன் பிரக்டோஸ் 6 டைபாஸ்பேட் உருவாகி அது கடைசியா பைருவிக் அமிலமாக மாற்றம் அடைந்து அந்த பைருவிக் அமிலம் தான் லாக்டிக் ஹைட்ரோஜனேஸ் என்ற நொதியுடன் இணைந்து லாக்டிக் அமிலமாக உருவாகிறது. இது மூன்றாவது வினையான குறிப்பா வந்து குளுக்கோஸ் உடைய சிதைவு. அப்ப குளுக்கோஸ் உடைய சிதைவு எப்படி நடக்குது பாருங்க. குளுக்கோஸ் எக்ஸோகைனேஸ், அப்ப அந்த குளுக்கோஸ் எக்ஸோகைனேஸ் என்ற நொதியுடன் வினைப்பட்டு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் அப்படின்னு உருவாகுது. அந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் தான் என்னவா மாறுது? பாஸ்போ எக்ஸோ ஐசோமெரேஸ் என்ற நொதிக்கு உணவு உட்பட்டு அது பிரக்டோஸ் 6 பாஸ்பேட்டாக மாறுது. அந்த பிரக்டோஸ் 6 பாஸ்பேட் பாஸ்போ பிரக்டோகைனேஸ் என்ற நொதியுடன் பிரக்டோஸ் 6 டைபாஸ்பேட்டாக மாறுது. அப்ப அந்த பிரக்டோஸ் 6 டைபாஸ்பேட் தான் பைருவிக் அமிலமாக மாறுது. அப்ப அந்த பைருவிக் அமிலம் தான் லாஸ்டா வந்து லாக்டிக் ஹைட்ரோஜனேஸ் என்ற என்சைமுடன் வினை உடைந்து அது லாக்டிக் அமிலமாக மாறுது. அப்போ இந்த வினை வந்து எது சொல்றாங்கன்னா குளுக்கோஸ் உடைய சிதைவு. குளுக்கோஸ் உடைய சிதைவில நம்மளுக்கு லாக்டிக் அமிலமாக மாற்றம் அடையுது. அடுத்தது பாருங்க கிரெப்ஸ் சுழற்சி. இந்த கிரெப்ஸ் சுழற்சியை பொறுத்தவரையும் நான்காவது நிகழ்வு. அப்போ கார்பன் பொறுத்தவரையும் கார்பனுடைய கூட்டு மாலிகுல்ல வந்து 4 வித நிலைவு பார்த்தோம். அந்த 4 நிலைவில் தான் ஒன்று முதலாவது நிகழ்வு நம்ம என்னன்னு பார்த்தோம். முதல் நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா கிளைக்கோஜன் உற்பத்தி, குறிப்பா கார்போஹைட்ரேட் வளர்சிதை மாற்றத்தை 4 நிலைகளில் பார்க்கிறோம். ஒன்று கிளைக்கோஜன் உற்பத்தி, இரண்டாவது கிளைக்கோஜன் சிதைவு, மூன்றாவது குளுக்கோஸ் சிதைவு, நான்காவது தான் இந்த கிரெப்ஸ் சுழற்சி. இந்த கிரெப்ஸ் சுழற்சி நான்காவது நிகழ்வுல இந்த 6 கார்பன் சேர்மமான குளுக்கோஸ் மற்றும் 3 கார்பன்களை கொண்ட 2 மூலக்கூறுகள் பைருவிக் அமிலமாக மாற்றப்படும் நிகழ்வு தான் கிளைகாலிஸ் என்று அழைக்கிறாங்க. இப்போ 6 கார்பன் C6H12O6 என்றுதான் குளுக்கோஸ் உடைய ஃபார்முலா. அப்ப அந்த 6 கார்பன் சேர்மமான குளுக்கோஸ் வந்து 3 கார்பன்களை கொண்ட 2 மூலக்கூறு பைருவிக் அமிலமாக மாற்றப்படும் நிகழ்ச்சிக்கு பேர் தான் கிளைகாலிசிஸ். இதுக்கு வந்து பார்த்தோன்னா எம்டன் மேயர் பாத்வே என்று கூட அழைக்கிறாங்க. எம்டன் மேயர் குறிப்பா எம்டன் மேயர் ஆப் மற்றும் பர்னாஸ் என்ற 3 ஜெர்மானிய நுண்ணுயிராளர்கள் இந்த கிளைகாஸ் நிகழ்ச்சி முதல்ல நடைபெறுவதை ஈஸ்ட் செல்களில்
முதலாக கண்டுபிடித்து காட்டினாங்க. அதுக்கு தான் இஎம்பி பாத்வேன்னு சொல்லுவாங்க. எம்டன் மேயர் பாத்வே, அதாவது இஎம்பி வழித்தடம் எனவும். இது எங்க நடக்குமா? அந்த கிரப் சுழற்சி, இந்த கிளைகாலிஸ் எங்க நடக்கும்னா சைட்டோபிளாசத்தில் நடக்கும். செல்லில் இருக்கிற சைட்டோபிளாசத்தில் நடக்கும். அப்ப 6 கார்பன் சேர்மமான குளுக்கோஸ் 3 கார்பனை கொண்ட 2 மூலக்கூறு பைருவிக் அமிலமாக மாற்றப்படும் நிகழ்ச்சிக்கு தான் கிளைகாலிஸ். இந்த கிளைகாலிசிஸ்க்கு வேற பேரு இஎம்பி பாத்வே, எம்டன் மேயர் பாத்வே. ஈஸ்ட் செல்களில் முதலாக ஜெர்மனை சேர்ந்த 3 நுண்ணுயிராளர்கள் இந்த கிளைகாலிஸ் நிகழ்ச்சியை ஈஸ்ட் செல்களில் முதல்ல கண்டுபிடிச்சு காட்டினாங்க. அதனால தான் இது பார்த்தீங்கன்னா எம்டன் மேயர் பாத்வேன்னு சொல்றாங்க. அல்லது இது எங்க செல்லுல எங்க நடக்குன்னா, எந்த செல்லின் எந்த நுண்ணுறுப்புல நடக்குன்னா சைட்டோபிளாசத்துல நடக்கிறது. அப்ப இதனுடைய ஒட்டுமொத்த சமன்பாடு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸுடைய ஃபார்முலா தான் C6H12O6 plus 2 அடினோசின் டைபாஸ்பேட் 2 பைரிக் plus 2 NAT ஆகும், 2 ATP plus 2 ATP ஆகும். லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா C3H4O3 plus 2 ATP மற்றும் 2 NADH ஆக கன்வெர்ட் ஆகுது. இது எங்க நடக்குதுன்னா சைட்டோபிளாசத்துல. முதல்ல எங்க இதை கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டாங்கன்னா ஈஸ்ட் செல்லுல. எந்த நாட்டு நுண்ணுயிராளர்கள் இதை கண்டுபிடிச்சாங்கன்னா ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவங்க. இதனுடைய பேர் என்ன? எம்டன் மேயர் பாத்வே என்று அழைக்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. அப்ப குளுக்கோஸ் ஆனது பாஸ்பகரண முறையில் ஏடிபியுடன் சேர்ந்துதான் அது என்ன ஆகுது? ஏடிபினா அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அப்ப குளுக்கோஸ் ஆனது பாஸ்பிகரண முறையில் ஏடிபியுடன் சேர்ந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக மாறுகிறது. இந்த வினைக்கு பேர் தான் எக்ஸோகைனஸ் என்ற நொதி என்சைம் ஊக்குவிக்கிறதா. அப்ப குளுக்கோஸ் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக மாறும்போது அதுக்கு காரணமா இருக்கிற ஒரு என்சைம் எதுனா எக்ஸோகைனேஸ். அப்ப அந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் மாறுச்சு இல்லையா? அப்ப அந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் பாஸ்போ குளுக்கோ ஐசோமெரேஸ் என்னும் ஐசோமெரம் அடைந்து அப்போதான் அந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் என்னவா மாறுது? பிரக்டோஸ் 6 பாஸ்பேட்டாக மாறுகிறது. அப்ப இங்க ஏடிபியை பயன்படுத்தி கொண்டு அந்த பிரக்டோஸ் 6 பாஸ்பேட் ஆனது என்ன ஆகுதுன்னா பிரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டாக மாற்றம் அடைகிறது. அப்ப இந்த இடத்துல பாஸ்போ பிரக்டோகைனேஸ் என்ற நொதி பங்கு கொள்கிறது. அப்ப இதுல என்ன ஆகுதுன்னா ஏடிபியிலிருந்து ஒரு பாஸ்பேட் மூலக்கூறு ஏடிபி மீன் டி ஃபார் ட்ரை, அந்த ஏடிபியிலிருந்து ஒரு பாஸ்பேட் மூலக்கூறு நீக்கம் அடைந்து என்னவா மாறுதுன்னா ஏடிபி ஆக மாறுகிறது. டி ஃபார் ட்ரை அப்படின்னா 3ன்னு அர்த்தம். அது ஒரு மூலக்கூறு நீக்கம் அடைந்தா அது 2ஆக மாறுது. அதுக்கு பேர் தான் அடினோசின் டைபாஸ்பேட், டி ஆக 2ஆக மாறுகிறது. அப்ப பிரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டுடன் அடுத்து ஒரு நொதி தேருது பாருங்க. ஆல்டோலேஸ் என்ற நொதியின் மூலமாக 3 கார்பனை கொண்ட 2 மூலக்கூறுகளாக பிரிக்கப்படுகிறது. அவைதான் என்னமா? DHAP டை ஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட். என்ன பண்றாங்க? பிரக்டோஸ் 1 பிஸ்பாஸ்பேட் ஆனது ஆல்டோலேஸ் என்ற நொதியின் மூலமாக 3 கார்பனை கொண்ட 2 மூலக்கூறுகளாக பிரிக்கப்படுகிறது. அவை டை ஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் DHAP மற்றும் கிளைசரால்டிகைல் 3 பாஸ்பேட் எனவும் அழைக்கிறாங்க. அப்ப அந்த டை ஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் மற்றும் கிளைசரால்டிகைல் 3 பாஸ்பேட் இது ஆகிய இரண்டும் ஒன்றிலிருந்து மற்றொன்றாக மாறுபவை ஆகும். அப்ப இதுல ட்ரையோஸ் பாஸ்பேட் என்ற ஐசோமெரேஸ் என்ற நொதி ஈடுபடுகிறது. அப்ப ஒரு மூலக்கூறு கிளைசரால்டிகைல் 3 பாஸ்பேட் பாஸ்பிகரணம் ஆக்சிகரணம் அடைந்து 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரிக் அமிலமாக மாறுகிறது. அப்ப மாற்றத்துல கிளைசரால்டிகைல் 3 பாஸ்பேட் டீஹைட்ரேஸ் என நொதி ஈடுபட்டு இந்த வினையில NADH உண்டாகிறது. நிக்கோட்டின் அடினைன் டைபாஸ்பேட் உருவாகுதான். அப்ப 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரிக் அமிலம் ஒரு பாஸ்பேட் மூலக்கூறினை இழந்து 3 பாஸ்போ கிளிசரிக் அமிலமாக மாறுகிறது. ஓகே, இதை என்ன என்சைம் கட்டுப்படுத்துதுன்னா பாஸ்போ கிளிசரிக் கைனேஸ் என நொதி ஊக்குவிக்கிறதா. இந்த வினையின் போது ஏடிபி உருவாகிறது. இவ்வாறு ஏடிபி உருவாகும் செயல் நேரடி பாஸ்பிகரணம் அல்லது தலப்பொருள் பாஸ்பிகரணம் என்று அழைக்கிறாங்க. அப்போ 3 பாஸ்போ கிளிசரிக் அமில மூலக்கூறு பாஸ்போ கிளிசரிக் மியூட்டேஸ் என நொதியின் ஈடுபட்டுடன் 2 பாஸ்போ கிளிசரிக் அமிலங்களாக மாறுவது
இது இரண்டாவது கார்பனுக்கு இடம் மாறி உள்ளது. அப்போ 2 பாஸ்போகிளிசரிக் அமில மூலக்கூறு நீர் நீக்கம் அடைந்து அது என்ன ஆகுதுன்னா 2 பாஸ்போயினால் பைருவிக் அமிலமாக மாற்றம் அடைகிறது. அப்ப இந்த பைருவிக் அமிலமாக மாற்றும் போது எந்த என்சைம் வந்து ஊக்குவிக்கிறதுனா ஈனோலேஸ். அப்போ இந்த 4 விதமான சைக்கிளிலும் ஈடுபடுகின்ற முக்கியமான என்சைம் ரொம்ப முக்கியம். அந்த என்சைம் வந்து கேள்வி கேட்பாங்க. எக்ஸாம்பிள் 2 பாஸ்போகிளிசரிக் அமில மூலக்கூறு நீக்கம் அடைந்து 2 பாஸ்போயினால் பைருவிக் அமிலமாக மாற்றம் அடைவதில் எந்த என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கியாக செயல்படுகிறதுனா ஆன்சர் வாஸ் ஈனோலேஸ். அப்ப அந்த ஈனோலேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னும் நொதி ஊக்குவித்து தளப்பொருளிலிருந்து நீள் மூலக்கூறு நீக்கப்பட்டால் அதுக்கு பேர் தான் ஈனோலேஸ் எனப்படுகிறதா. அடுத்து பாருங்க 2 பாஸ்போயினால் பைருவிக் அமில மூலக்கூறு அங்க வந்து பாஸ்பேட் நீக்கம் பெற்று 2 பாஸ்போயினால் பைருவிக் அமிலம் தான் பாஸ்பேட் நீக்கப்பட்டு அதுதான் பைருவிக் அமிலமாக மாறுகிறது. அப்ப இதுங்க வந்து என்ன நடக்குதுன்னா ஏடிபி மூலக்கூறு ஏடிபிலிருந்து உருவாகிறது. அப்ப இதை கட்டுப்படுத்துறது எதுனா பைருவிக் கைனேஸ் என்ற என்சைம். பைருவிக் கைனேஸ் ஊக்குவிக்கிறதா. இவ்வாறு ட்ரையோஸ் நிலையில் இருந்து, ட்ரையோஸ்னா 3 நிலையிலிருந்து 2 கிளிசரால்டிகள் 3 பாஸ்பேட் மூலக்கூறு மாற்றம் அடைந்து 2 பைருவிக் அமில மூலக்கூறு ஆகி உள்ளன. அப்போ அடுத்தது பாருங்க, இப்போ கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் 4 நிலையில் நடக்குதுன்னு பார்த்தோம். அந்த 4 நிலையை மீண்டும் ஒரு முறை 4 நிலையில என்னன்னா முதல் நிலை ஃபர்ஸ்ட் வந்து கிளைகாஜன் உற்பத்தி, இரண்டாவது வந்து கிளைகோஜன் சிதைவு, மூன்றாவது குளுக்கோஸ் சிதைவு, நான்காவது கிரப் சுழற்சி பார்த்தோம். இதெல்லாமே எங்க கிடைக்குன்னா சைட்டோபிளாசம் நடக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. அடுத்ததாக புரத வளர்ச்சி மாற்றம். புரதம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிற உணவுகளில் இந்த கார்போஹைட்ரேட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் ஆகவும், இந்த குளுக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரலில் கிளைகோஜனாக சேர்த்து வைக்கப்படுகிறது என்று பார்த்தோம். அந்த கிளைகோஜன் தான் மீண்டும் எப்படி சிதைவடையுது, குளுக்கோஸாக எப்படி சிதைவடையுது, எப்படி வந்து கிளைகோஜனாக மாற்றப்படுது, கிரப் சுழற்சி என்பதை தான் கார்பனுடைய மெட்டபாலிசம் பார்த்தோம். அதாவது கார்போஹைட்ரேட்டுடைய வளர்சிதை மாற்றம் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புரத வளர்ச்சி மாற்றம். அப்போ நாம் எடுத்துக்கொண்டுகின்ற உணவுல பல்வேறு புரதங்கள் உணவு பாதையில் புரத சிதைவு நொதிகளால், அதாவது புரத சிதைவு நொதிகளால், தட் மீன் புரோட்டோலிட்டிக் நொதிகள், அதுதான் என்னவா மாத்துதான். அப்ப நாம் எடுத்துக்கிற உணவெல்லாம் புரோட்டோலிட்டிக் நொதிகள் என்னவா மாத்துதுன்னா அமினோ அமிலங்களாக சிதைக்கப்படுகின்றன. அப்ப அந்த அமினோ அமிலங்கள் தான் நம்முடைய உடலுடைய கட்டுமான பொருள் என்று அழைக்கிறாங்க. அப்ப நாம் எடுத்துக்கிற உணவுகளில் கார்போஹைட்ரேட் வந்து நம்மளுக்கு சக்தியை கொடுக்கிறது, புரதம் வந்து வளர்ச்சிக்கு துணை புரிகிறது. அப்ப எடுத்துக்கிற ஒவ்வொரு உணவு கொல்லப்படும் பல்வேறு புரதங்கள், நாம் எடுத்துக்கிற உணவுல புரதங்கள், அது உணவு பாதையில எப்படி புரத சிதைவு நடக்குதுன்னா அந்த புரத சிதைவுக்கு நொதிகள் காரணமா இருக்கு. அந்த நொதிக்கு பேரு தான் புரோட்டோலிட்டிக் நொதிகள் என்று அழைக்கிறாங்க. அப்ப அந்த நாம் எடுத்துக்கிற உணவு புரோட்டோலிட்டிக் நொதிகள் என்னவா மாத்துதுன்னா அமினோ அமிலங்களாக சிதைக்கப்படுகின்றன. அப்ப இந்த அமினோ அமிலங்கள் தான் என்னவா இரத்த ஓட்டத்தால் இழக்கப்பட்டு உடலின் பல்வேறு பாகங்களுக்கு கடத்தப்படுகிறது. அப்ப மனித இரத்தத்தில் காணப்படும் அமினோ அமிலத்தின் அளவு என்ன 25 35 மில்லிகிராமாக வைக்கப்படுகிறதா. ஏன்னா இதுதான் அமினோ அமிலங்கள் தான் நம்முடைய பில்டிங் பிளாக். அப்ப இதற்கான அமினோ அமிலங்கள் உணவு பாதையில் உட்கரிக்கப்படுவதாலும் திசு புரத சிதுவாலும் கிடைக்கின்றன. இவ் அமினோ அமிலங்களில் புரதாக்கம் நம்பர் 1, ஹார்மோன்கள், மூன்றாவது நொதிகள், பால் புரதம், கிளைகோஜன் ஆகியவற்றின் உற்பத்தி ஆகுமா. அப்ப மெயினா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமினோ அமிலங்கள் உணவு பாதையில உட்கரிக்கப்படுவதாலும் திசு புரத சிதைவாலும் கிடைக்கிறது. அப்ப இந்த அமினோ அமிலங்களில் குறிப்பா புரதாக்கம், ஹார்மோன்கள் நடக்குது, ஈவன் நொதிகள், பால் புரதங்கள், கிளைகோஜன்கள் ஆகியவற்றின் உற்பத்தி ஆகுமா. இல்ல குறிப்பா பியூரின், பைரிமிடின் போன்ற மூலங்களின் ஆக்கத்திற்கும் பயன்படுத்துகின்றன. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பியூரின், பிரமிடின் பார்க்குறோம் நம்ம டிஎன்ஏல, குறிப்பா டிஎன்ஏ, ஆர்என்ஏ. டிஎன்ஏ டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். அந்த டிஎன்ஏல குறிப்பா நைட்ரோஜனஸ் பேஸ்ல பியூரின் பேஸ், பிரமிடின் பேஸ்ன்னு சொல்றா. அந்த பியூரின் என்றால் அடினைன், குவானைன் இல்லையா. பிரமிடினா அதாவது குவானின், அடினைன், தைமின், சைட்டோசின் எல்லாம் சொல்லுவாங்க.
அப்ப பியூரின் பிரிமிடின் போன்ற மூலங்களின் ஆக்கத்திற்கும் பயன்படுத்துகின்றன. அப்ப எஞ்சிய அமினோ அமிலங்கள் உடலில் தேக்கி வைத்துக் கொள்ள இயலாது. ஆகையால் நைட்ரசன் கழிவுப் பொருட்களாக வெளியேற்றப்படுகின்றன. நைட்ரசன் கழிவுப் பொருட்களாக யூரினாக, யூரிக் அமிலமாக, அமோனியமாக நாம் வெளியேற்றப்படுகிறோம். அப்போ வெளியேற்றப்படும் அமினோ அமிலங்கள் நைட்ரசன் பகுதி யூரியாக மாற்றப்பட்டு நம்ம எங்கே வெளியேற்றுறோம்? சிறுநீராக வெளியேற்றப்படுகிறது. அப்போ நைட்ரஜனஸ் பேஸ், நைட்ரஜனுடைய வேஸ்ட் தான் யூரியா. அப்போது நாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பியூரின் பிரிமிடின் போன்ற மூலங்களின் ஆக்கத்திற்கும் பயன்படுகிறது இந்த புரதம். எஞ்சிய அமினோ அமிலங்கள் உடலில் தேக்கி வைத்துக் கொள்ள இயலாது. மீதி இருக்கிற என்சைம் எல்லாம் நம்ம என்னவா அமினோ அமிலம் உடம்புல சேர்த்து வைக்க முடியாதான். அதனால தான் அது என்ன பண்ணுறாங்க? நைட்ரஜன் கழிவுப் பொருட்களாக வெளியேற்றுன்றாங்க. அப்படி அந்த வெளியேற்றும் அமினோ அமிலங்கள் நைட்ரஜன் பகுதி யூரியாக மாற்றப்பட்டு சிறுநீராக வெளியேற்றப்படுகிறது. அப்போ இதிலிருந்து தான் உற்பத்தியாகும் அமோனியா யூரியா ஆக்கத்திற்கும், அதே நேரத்தில் அமினோ அமிலங்கள் பியூரின் பிரிமிடின் போன்ற மூலங்களின் ஆக்கத்திற்கும் பயன்படுகின்றன. மேலும் குளுட்டமின் பாதிலும் நேரிடை கழிவு நீக்கத்திற்கும் பயன்படுகிறது. அப்ப நைட்ரஜன் அற்ற பகுதி, நைட்ரஜன் இல்லாத பகுதிக்கு கிரெப்ஸ் சுழற்சியில் புகுந்து அது ஆக்சிகரணம் அடைந்து ஆற்றலை உருவாக்கி அது கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் மாற்றம் அடைகிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் எப்படி சேர்த்து வைக்கப்படுதா? கொழுப்பாக உடலில் சேமிக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க யூரியா ஆக்கம். யூரியா ஆக்கம் என்றால் அமினோ அமிலத்திலிருந்து அமினோ தொகுதி நீக்கப்படும் போது அந்த அமினோ அமிலங்கள் கீட்டோ அமிலமாக மாற்றப்படும் போது தோற்றுவிக்கும் அமோனியாவுடைய பெரும்பகுதி தான் யூரியாக மாற்றம் அடைகிறதா. அதுக்கு பேர் தான் யூரியா ஆக்கம் என்று பெயர். அமினோ அமிலத்திலிருந்து அமைனோ தொகுதி நீக்கப்படும் போது அமினோ அமிலம் கீட்டோ அமிலமாக மாற்றப்படும் போது தோற்றுவிக்கப்படும் அமோனியாவின் பெரும்பகுதி யூரியாவாக மாற்றம் அடைகிறது. அதில் குறிப்பாக நைட்ரோஜினியஸ் கழிவு பொருளான அப்போ நைட்ரோஜினியஸ் வேஸ்ட் பொருள் தான் என்ன? யூரியா. ஒரு நாளைக்கு சராசரி 30 கிராம்கள் வெளியேற்றப்படுகிறது. குறிப்பாக யூரியாக்கம் எங்கே நடைபெறுதுன்னா கல்லீரில் நடைபெறுகிறது. குறிப்பாக நம்முடைய கிட்னி பார்க்குறோம் இல்லையா, சிறுநீரகம், நம்ம அதாவது கழிவு நீக்கத்தின் அடிப்படை அழகு நெஃப்ரான் அப்படியே கிட்னி குறிப்பாக கழிவு நீக்கம் இதெல்லாம் முக்கிய பகுதி. அப்போ நம்முடைய ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம 170க்கும் மேற்பட்ட லிட்டர் ரத்தத்தை நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி தேவையில்லை என்று வெளியேற்றப்படுகின்றதா அது எக்ஸ்கிரீட்டர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நைட்ரோஜினியஸ் கழிவு பொருட்கள். அதில் முக்கியமான நைட்ரோஜினஸ் கழிவு பொருள் தான் யூரியா. அப்போ ஒரு நாளைக்கு சராசரி 30 கிராம்கள் வெளியேற்றுகின்றன. அப்போ அந்த யூரியா ஆக்கம் எங்கே நடைபெறுதுன்னா கல்லீரல் நடைபெறுகிறது. அப்போ அந்த யூரியா ஆக்கத்தின் போது அதில் குறிப்பாக ஆர்னித்தின் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஆர்னித்தின் சுழற்சியில் பங்கேற்பதால் இந்த யூரியா ஆக்கத்தின் போது ஆர்னித்தின் சுழற்சியில் பங்கேற்பதால் இதற்கு ஆர்னித்தின் சுழற்சி என்றும் பெயர். இந்த வேதியியல் மாற்றங்களை கிரெப்ஸ் என்பவர் கண்டறிந்தால் இதற்கு கிரெப்ஸ் யூரியா சுழற்சி என்றும் பெயர். அப்போ இந்த மேற்கூரை முறையில் கல்லீரில் உருவாகும் யூரியா புற உற்பத்தி யூரியா, அதாவது எக்ஸோஜீனியஸ் யூரியா என்று அழைக்கிறாங்க. அப்போ நம்ம நைட்ரஜனஸ் வேஸ்ட் என்று அழைக்கப்படுவதுதான் யூரியா. அப்போ இந்த யூரியா ஒரு நாளைக்கு நம்ம 30 கிராம் வெளியேற்றப்பட்டு யூரியா ஆக்கம் எங்கே நடப்பதுன்னா கல்லீரல் நடக்கப்பெறுகிறது. அப்போ இந்த இது ஆர்னித்தன் சுழற்சியில் பங்கேற்பதனால் இதுக்கு என்ன பேர்? ஆர்னித்தன் சுழற்சி என்று அழைக்கிறாங்க. இவ்வாறு இந்த வேதியியல் மாற்றங்களை கிரெப்ஸ் என்பவர் முதல்ல கண்டுபிடிச்சினா கிரெப்ஸ் யூரியா சுழற்சி என்றும், இது எல்லாமே கல்லீரியில் உருவாகிற யூரியா புற உற்பத்தி யூரியா, தட் மீன் எக்ஸோஜீனியஸ் யூரியா என்றும் அழைக்கிறாங்க. அப்போ திசுக்களிலிருந்து அக உற்பத்தி வழி பெறப்பட்ட யூரியா சிறுநீரகத்து கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்படுகின்றன. இவ்வாறாக இந்த உயிர் மூலக்கூறுகளில் கார்போஹைட்ரேட் வளர்ச்சிதை மாற்றம், புரத வளர்ச்சிதை மாற்றம், இந்த புரத வளர்ச்சியில் புரதம் அப்போ கார்போஹைட்ரேட் நம்மளுக்கு குளுக்கோஸ் ஆகவும், குளுக்கோஸ் கிளைக்கோஜனாக கல்லீரலும், அதே வண்ணத்தில் புரதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமினோ அமிலமாகவும் சேர்க்க வைக்கப்பட்டு அதனுடைய வளர்ச்சிதை மாற்றத்தான் இந்த வீடியோ தொகுப்பில் பார்த்தோம். அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் கொழுப்பு வளர்ச்சிதை மாற்றத்தை பற்றி நாம் பார்ப்போம். தேங்க்யூ.